إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகமாக. அல்லாஹுடைய அருளும் கருணையும் நம் உயிரிலும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் மீதும் தாபீன்கள் தபா தாபீன்கள் மீதும் குறிப்பாக இங்கு நிலவக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. பேரன்புக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் அவனுடைய அருள் நிறைந்த இந்த ஜும்மாவுடைய தினத்தில் அவன் நம் மீது கடமையாக்கி இருக்கிற இந்த ஜும்மாவுடைய தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கொண்டிருக்கிறோம். எப்படி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இடத்தில் நாம் அனைவரையும் ஒன்று கூட்டினானோ அதே போல நாளை மறுமையிலே அல்லாஹ் தயாரித்திருக்கிற சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்தவனாக எனது இந்த உரையை நான் ஆரம்பம் செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் மனிதர்களாக படைக்கப்பட்டிருக்கிற நாம் அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா செய்திகளையும் முழுமையாக கட்டுப்பட்டு நடந்துவிட முடியுமா என்று கேட்டால் இல்லை. ஏனென்று கேட்டால் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், குல்லு பனி ஆதம யுக்திஉ பில்லைலி வன்னஹார். ஆதமுடைய மகன் காலையிலும் மாலையிலும் தவறு செய்யக்கூடியவனாகவே இருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் உலகத்தில் எந்த மனிதர்களாக இருந்தாலும் அவர்களால் இந்த உலகத்தில் 100% இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழ முடியாது, அவனிடத்திலே தவறுகள் ஏற்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அடிப்படையிலே இந்த உலகத்திலே நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்றி வாழுகிற பொழுது எத்தனையோ சிறிய பாவங்களை செய்கிறோம், எத்தனையோ பெரிய பாவங்களை செய்கிறோம். இப்படி ஒவ்வொரு பாவங்களை செய்யக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவம் மன்னிப்பை நமக்கு சொல்லி காட்டுகிறார். உலகத்திலே ஒரு மனிதர் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்தோடு இருக்கிற நிலையிலே அவர் மரணித்து விட்டால் அவர் கண்டிப்பாக நரகம் நுழைந்து விடுவார். அது அல்லாமல் இந்த உலகத்தில் வாழும் பொழுது ஒருவர் பாவம் செய்துவிட்டு தான் செய்த பாவத்துக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கண்ணீர் சிந்தி, யா அல்லாஹ் இந்த பாவத்திலிருந்து மீளுகிறேன், இனி இந்த பாவத்தை நான் தொடர மாட்டேன் என்று அந்த பாவத்திலிருந்து யார் மன்னிப்பை பெறுவாரோ அந்த மன்னிப்பை கேட்கிற அந்த அடியார்கள் கட்டாயமாக அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாளை மறுமை நாளிலே அவர்களுடைய பாவங்களை மன்னிக்கப்பட்டவர்களாக சுவனத்திலே நுழைவார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே நிறைய வசனங்களிலே சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே உலகத்திலே பாவம் செய்கிற நாம் அந்த பாவத்துக்கான அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேட வேண்டும். ஏனென்று கேட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உலகத்திலே யார் ஒருவர் பாவம் செய்துவிட்டு அந்த பாவத்துக்காக மன்னிப்பை யார் தேடுவாரோ, பாவத்துக்கான மன்னிப்பை யார் பெறுவாரோ அவர் பாவமே செய்யாதவரை போன்றவர் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம்.
எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் ஒரு தவறு செய்து விட்டால், இந்த உலகத்திலே ஒரு பாவம் செய்து விட்டால், இந்த உலகத்திலே ஒரு பெரிய பாவம் செய்து விட்டால், அந்த பாவத்துக்கான பரிகாரமாக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கையேந்துங்கள் என்று சொன்னார்கள். அதற்காக கண்ணீர் சிந்துங்கள் என்று சொன்னார்கள். அந்த பாவத்தில் உலகத்திலே மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்விடத்திலே மன்றாடுங்கள் என்று சொன்னார்கள். அதுபோல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 100 தடவை அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்டார்கள் என்ற செய்திகளை பார்க்கிறோம். எனவே உலகத்திலே வாழுகிற நாம், நம்மிடத்திலே நிகழ்ந்துவிட்ட அன்றாடம் நாம் செய்கிற சிறிய பாவங்களாக இருந்தாலும், அன்றாடம் நாம் செய்கிற பெரிய பாவங்களாக இருந்தாலும், உடனே அல்லாஹ்விடத்திலே கையேந்தி கேட்கக்கூடிய அந்த மக்களாக அவர்கள் இருப்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறார். நிஜமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு பாவம் செய்து விட்டு அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறாரே, அது சாதாரண மக்களால் அந்த மன்னிப்பை பெற முடியாது. எந்த மக்களால் அல்லாஹ்விடத்திலே கையேந்த முடியும் என்று சொன்னால், எந்த மக்கள் இறையச்சத்திலே ஊறி இருக்கிறார்களோ, எந்த மக்கள் அல்லாஹ்வின் பொருத்தத்துக்காக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்களோ, எந்த மக்கள் நாளை மறுமை நாளிலே என்னுடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்களோ, அந்த உள்ளங்கள் தான், அந்த ஈமானிய உள்ளங்கள் மட்டுமே அல்லாஹ்விடத்திலே கையேந்தும், அல்லாஹ்விடத்திலே கண்ணீர் சிந்தும், அல்லாஹ்விடத்திலே தான் செய்த சின்ன சின்ன பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தும் என்று சொல்லி ஏராளமான வசனங்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நாம் இந்த உலகத்திலே வாழும் பொழுது நாம் செய்யக்கூடிய பாவ மன்னிப்பு, அல்லாஹ்விடத்திலே நாம் செய்த சின்ன பாவங்களுக்கான மன்னிப்பை கூட அல்லாஹ் விரும்புகிறார், அல்லாஹ் எதிர்பார்க்கிறார். ஒரு சமுதாயத்திலே எந்த சமுதாயம் பாவ மன்னிப்பு தேடாதவரை அல்லாஹ் அந்த சமுதாயத்தை அழிக்க மாட்டான். ஒரு சமுதாயம் பாவ மன்னிப்பு தேடுகிற காலமெல்லாம் அல்லாஹ் அந்த சமுதாயத்தை உயிரோடு நிலைத்திருக்க செய்திருப்பார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். இப்படியாக உலகத்திலே நாம் செய்கிற பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு கேட்பது நம்முடைய பாவங்களை மன்னிக்கும். அன்புள்ள சகோதரர்களே, வெறுமனே பாவ மன்னிப்பு கேட்பது மட்டும் உலகத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் அனைத்தையும் அழித்து விடாது. அதை தாண்டி எத்தனையோ நல்ல அமல்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது, எத்தனையோ நல்ல காரியங்களை இஸ்லாம் சொல்லித் தருகிறது. உங்களுடைய வாழ்க்கையிலே அன்றாடம் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்கள் இருக்கிறதே, நீங்கள் செய்த சின்ன பாவங்களை மன்னித்து விடும், நீங்கள் செய்த பெரிய பாவங்களை கூட அது மன்னித்து விடும். நீங்கள் உலகத்தில் எந்த பாவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் என்ன மன்னிப்பானா என்று நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறீர்களே, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் செய்யக்கூடிய அற்பமான செயல்கள் கூட அந்த அத்தனை பாவங்களை மன்னித்து விடுவதாக நிறைய அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களை, சிந்தித்து பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்திலே வாழ்ந்த சஹாபாக்கள் அவருடைய வாழ்க்கையிலே ஏதேனும் ஒரு தவறு நடந்துவிட்டால், அவர்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை செய்ய மறந்தால், அவர்களை அறிந்து ஏதேனும் உலகத்திலே ஏதேனும் ஒரு தவறு நடந்தால் அவர்கள் என்ன செய்வார்கள் தெரியுமா? அல்லாஹ்விடத்திலே கையேந்துவது ஒரு முறை இருக்கட்டும், அல்லாஹ்விடத்திலே எப்படி பாவ மன்னிப்பு தேடுவார்களோ அதுபோல தங்கள் வாழ்க்கையை அவர்கள் அழகாக்கிக் கொள்வார்கள், அமல்களால் அழகாக்கிக் கொள்வார்கள், தொழுகையால் அழகாக்கிக் கொள்வார்கள், தர்மங்களால் அழகாக்கிக் கொள்வார்கள். நான் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல், தொழுகை, நோன்பு, இபாதத், தர்மம், அடுத்தவருக்கு உதவுதல் என்ற எல்லா காரியங்களும் ஒரு பாவத்தை அவர்கள் செய்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்க்கையிலே அதிகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு, நாம் எல்லாம் வரலாற்றிலே படித்திருப்போம், மிகச்சிறந்த நபித்தோழர்கள் ஒருவர். அவர் வாழுகிற நேரத்திலே 2 தவறுகளை செய்ததை சொல்லி காட்டி அவர் சொல்லுகிறார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே 2 குற்றங்களை மிகப்பெரிய குற்றங்களாக நான் செய்துவிட்டேன். நம்முடைய கரத்திலே இருந்து பார்த்தால் அது குற்றம் இல்லை, ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நினைக்கிறார்கள், ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிலே உபை இப்னு சலூல் என்கிற ஒரு நயவஞ்சகனுக்காக தொழுகை நடத்துவதற்காக செல்கிறார்கள். உடனே உமர் ரலியல்லாஹு அவர்கள் வேகமாக போய் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை பிடித்து இழுத்தார்கள். ஆடையை பிடித்து இழுத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒதுங்குங்கள் என்று சொல்லிவிட்டு அந்த நயவஞ்சகர்களுக்காக தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ் அதை கண்டிக்கிறான். ஆனாலும் இந்த இடத்திலே உமர் ரலியல்லாஹு அவர்கள் நினைக்கிறார்கள், நான் செய்த மிகப்பெரிய பாவம், என்ன நடந்திருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய ஆடையை நான் தொட்டிருக்க கூடாது. அதே போல நினைத்தார்கள். ஹுதைபியா உடன்படிக்கை நேரம் எல்லா நபித்தோழர்களும் அது பிடிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஒப்பந்தம்
பிடிக்கவில்லை. எந்த அளவுக்கு பிடிக்கவில்லை என்று கேட்டால், உமர் ரலியல்லாஹு அவர்கள் வந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்கிறார்கள், நிஜமாக சொல்லுங்கள், நீங்கள் உண்மையிலே அல்லாஹ்வுடைய தூதரா, நாம் சத்தியத்திலே இருக்கிறோமா என்று அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து, அல்லாஹ்வுடைய தூதரா நீங்கள் என்று கேட்ட அந்த 2 சம்பவங்களை நினைவுறுத்தி சொன்னார்கள். இந்த 2 சம்பவங்களும் என்னுடைய வாழ்க்கையிலே என்னால் மறக்கவே முடியவில்லை. என்றைக்கு அந்த பாவத்தை செய்தேனோ அன்றிலிருந்து உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகம் தொழுதேன், அதிகம் தர்மம் செய்தேன், அதிகமாக என்னுடைய வாழ்க்கையிலே செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்களை அன்றிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே நான் அதிகப்படுத்தினேன் என்பதை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதரர்களே, சகாபாக்கள் அப்படித்தான். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு தவறு நிகழ்ந்தால், அவர்கள் வாழ்க்கையிலே ஒரு பாவம் நிகழ்ந்து விட்டால், அந்த தவறுக்காக, அந்த பாவத்துக்காக இந்த உலகத்திலே என்ன விலை கொடுத்தாலும் அந்த விலையை வாங்கிக் கொள்வார்கள். கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், நாமெல்லாம் இது அவருடைய செய்திகளை பல்வேறு செய்திகளாக கேள்விப்பட்டிருப்போம். தபூக்குடைய போர்க்களத்திலே அவர்கள் எல்லாம் கலந்து கொண்ட பொழுது அவர்கள் தாமதப்படுத்தினார்கள். அவர்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 40 நாட்கள் ஒதுக்கி வைத்தார்கள். அவர்களோடு யாரும் பேசக்கூடாது. சகாபாக்களிடத்தில் சொன்னார்கள். அந்த நேரத்திலே 40 நாட்களுக்கு பிறகு அல்லாஹ் திருமறை குர்ஆன் வசனத்தை இறக்கி அந்த 3 பேரையும் அல்லாஹ் மன்னித்தான் என்ற வசனத்தை கேட்ட பொழுது வேக வேகமாக கஅப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு ஓடி வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே நான் கொடுத்து விடுகிறேன். ஏன் சொன்னார்கள்? நான் ஒரு தவறு செய்து விட்டேன். அந்த தவறுக்கு அவன் நினைத்திருந்தால் அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை பெற்றிருக்கலாம். ஒருவேளை அல்லாஹ் கூட அந்த பாவத்தை மன்னித்து விட்டார். ஆனால் நான் செய்த தவறுக்காக என்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் அல்லாஹ்வுடைய பாதையிலே தருகிறேன் என்று சொன்னால், உலகத்திலே அந்த பாவங்கள் இல்லாமல் ஆக்கப்பட வேண்டும் என்று விரும்பினார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வரலாற்றிலே அவர்கள் அப்துல்லா இப்னு சுபைர் ரலியல்லாஹு அவர்களோடு அல்லாஹ்வின் மீது ஆணையாக உங்களுடன் பேச மாட்டேன் என்று சொன்னார்கள். ஒரு கட்டத்திலே பேச வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சத்தியத்தை முறிக்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. சத்தியத்தை முறிப்பது என்று சொன்னால், இன்றைக்கு நாம் சர்வ சாதாரணமாக அல்லாஹ் மீது இறக்கூடிய சத்தியத்தை சர்வ சாதாரணமாக முறிக்கிறோம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் அந்த நேரத்திலே அல்லாஹ்வுக்காக போட்ட சத்தியத்தை முறிக்கிறார்கள். நன்மையான காரியங்களுக்காகத்தான் முறித்தார்கள். அந்த நேரத்தில் கூட தான் செய்த அல்லாஹ்வோடு செய்த சத்தியத்துக்காக தான் வைத்திருந்த அடிமையை விடுதலை செய்தார்கள். நிறைய நான் தொழுக ஆரம்பித்தேன், நிறைய தர்மம் கொடுக்க ஆரம்பித்தேன். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அதுபோல்தான் உலகத்திலே வாழும்போது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார், நம்முடைய பெரிய பாவங்களை மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னார். சின்ன சின்ன அமல்களை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த அமல்கள் நம்மிடத்தில் இருக்கிறதா? என்ன அமல்களை எல்லாம் சொன்னார்கள்? அல்லாஹ்வை திக்ருங்கள் என்று சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுங்கள் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உதாரணம் சொல்லுகிறார்கள். ஒரு இறந்து போனவருக்கும் உயிரோடு உள்ளவருக்கும் உதாரணம் என்ன தெரியுமா? அந்த உதாரணம், யார் அல்லாஹ்வை நினைவு கூறுவாரோ, எந்த உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறப்படுமோ அந்த உள்ளங்கள் தான் உலகத்திலே உயிரோடு இருக்கிற உள்ளங்கள். எந்த உள்ளங்கள் அல்லாஹ்வை நினைவு கூறாதோ, அல்லாஹ்வை புகழாதோ, அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு பெறாதோ அந்த உள்ளங்கள் எல்லாம் செத்து இறந்து போன பிணத்துக்கு சமமான உள்ளங்கள் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, சின்ன சின்ன திக்ருகளை அன்றாடம் கடைபிடிக்க வேண்டிய திக்ருகளாக சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் ஒரு நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்ற வார்த்தையை 100 தடவை அவர்கள் சொல்வாரோ, அவருக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அவருக்கு 100 நன்மைகளை அல்லாஹ் எழுதுகிறார், 100 பாவங்களை மன்னிக்கிறார். அவருடைய பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்களையும் எல்லாம் மன்னிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களே, சின்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்கிற 100 தடவை உங்கள் வாயிலிருந்து வெளிப்பட்டு விட்டால் போதும். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட மகத்துவமான வார்த்தை தெரியுமா? உடனே மலக்குகள் உங்களுக்காக 100 நன்மைகளை எழுதி 100 பாவங்களை அழித்து, நீங்கள் செய்திருக்கிற பாவங்கள் கடலின் நுரையளவு இருந்தாலும் அந்த பாவங்கள் அனைத்தும் அல்லாஹ் மன்னித்து விடுகிறார் என்று சொன்னார்களே. நாம் எத்தனை பேர் அதை அன்றாடம் கடைபிடிக்கிறோம்?
நாம் எவ்வளவோ பாவங்கள் செய்கிற நேரத்திலே சின்ன திக்கர்களின் மூலமாக, இந்த திக்கரின் மூலமாக என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுமே என்பதற்காக அந்த சொல்லக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக நான் கேட்கிறேன். இந்த அமலை செய்வதற்கு, இந்த வார்த்தைகளை சொல்வதற்கு ஏதோ ஒரு மணி நேரம் எடுத்து பள்ளிவாசலிலே ஓரத்திலே உட்கார்ந்து அந்த நேரத்தில் தான் ஏதோ அரை மணி நேரம் செய்யணும், ஒரு மணி நேரம் செய்யணும், செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. நாம் போகிற இடங்களிலே, வருகிற இடங்களிலே, வியாபாரம் செய்யக்கூடிய இடங்களிலே, நம்முடைய வீடுகளிலே, எந்த இடங்களெல்லாம் ஓய்வு கிடைக்கிறதோ ஒரு 5 நிமிடம், ஒரு 6 நிமிடம் அந்த 100 வார்த்தைகளை சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி என்று உங்கள் வார்த்தையிலிருந்து அந்த வார்த்தை வெளிப்பட்டு விட்டால், அன்புள்ள சகோதரர்களே, நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் செய்கிற பாவம் கடலின் உரையளவு இருந்தாலும் அந்த பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறார். சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு தடவை சகாபாக்களை பார்த்து கேட்டார்கள், என்னுடைய தோழர்களே, உங்களில் யாராவது ஒரு நாளைக்கு 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை அதை எப்படி 1000 நன்மைகளை சம்பாதிக்க முடியும்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹி அஸீம் என்கிற வார்த்தையை சொன்னாரோ அதற்காக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 1000 நன்மைகளை எழுதுகிறார். 1000 தீமைகளை அல்லாஹ் அழிக்கிறார். அன்புள்ள சகோதரர்களை, எவ்வளவு தவறு செய்கிறோம், எவ்வளவு பாவங்கள் செய்கிறோம், எவ்வளவு பெரும்பாவங்களை செய்கிறோம். எந்த பாவங்களை செய்கிற நேரத்திலே இந்த சின்ன சின்ன அமல்கள் என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்த பாவங்களை, நான் செய்த தவறுகளை, நான் செய்த பெரிய பாவங்களை, இந்த சின்ன சின்ன அமல்கள் அல்லாஹ்விடத்திலே என்னுடைய பாவ மன்னிப்பை பெற்றுத் தருமே என்பதற்காக அன்றாடம் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டிருக்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, நான் சொல்லக்கூடிய இந்த செய்தி ஏதோ இன்றைக்கு ஜும்மாவுடைய உரையிலே, இன்றைக்கு நீங்கள் கேள்விப்பட்ட செய்தி அல்ல. இதே ஜும்மா உரையிலே, இதே தர்பியாக்களிலே, எத்தனையோ இடங்களிலே இந்த திக்ரை உங்களுக்கு நினைவுபடுத்தியிருப்பார்கள். இது உங்களுக்கு பாவங்களை மன்னிக்கும் என்று சொல்லியிருப்பார்கள். சொல்லப்பட்ட நேரத்திலிருந்து என் மரணம் வரை இதை நான் தொடர்வேன் என்று தொடர்ந்தவர்கள் எத்தனை பேர்? நம்முடைய வாழ்க்கையிலே எத்தனை செய்திகளை அன்றாடம் நம்மையும் அறியாமல் செய்கிறோம். ஒரு நாளைக்கு வியாபாரம்னா யார் கொடுத்துருவாங்க, யார் 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்திருந்தாலும் காலையிலே இரவு நேரத்துல ஒரு நோட் எடுத்து இவ்வளவு வந்தது, இவ்வளவு செலவானது, இத்தனை இடத்துல டீ குடித்தேன், எத்தனை செய்திகளை நம்மையும் அறியாமல் கணக்கிட்டு எழுதுகிறோம். கடையில வியாபாரம் பண்றோம், 10 ரூபாய்க்கு மதிப்புள்ள ஒரு பொருளை பெற்றுக்கொண்டு போயிட்டாரு. நைட் 9 மணிக்கு நினைவு வருகிறது, அந்த 10 ரூபாய் பொருளை வாங்கிட்டு போனாரு, எழுத நினைவு வருகிறதா இல்லையா? செய்கிறோமா இல்லையா? ஆனால் அன்புள்ள சகோதரர்களே, அதுபோல நம் அன்றாடம் எப்படி நம்ம தேநீர் குடிப்போமோ, ஒரு டீ சாப்பிடுற மாதிரி அன்றாடம் காலையில எழுந்து விட்டால் எவ்வளவு அதை குடிப்பதற்கு எவ்வளவு தேடி நாக்கு ஓடுகிறது. அதுபோல நாம் செய்யக்கூடிய அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய சின்ன சின்ன திக்ர் இருக்கிறதே, அன்றாடம் ஒரு நாளைக்கு சொல்லவில்லை என்று சொன்னால் அந்த நாளே எனக்கு மிக மோசமான நாளாக மாறிவிடும் என்று சொல்லக்கூடியவர்கள். அன்புள்ள சகோதரர்களை, இந்த திக்ர் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய நினைவு இருக்கிறது, சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், உங்கள் வாயிலிருந்து வெளிப்படக்கூடிய வார்த்தை இருக்கிறது. இந்த வார்த்தைகளை சாதாரண உள்ளங்களால் தொடர்ந்து செய்துவிட முடியாது, அதை சொல்ல முடியாது. எந்த உள்ளங்கள் சொல்லும் தெரியுமா? எந்த உள்ளம் பாவத்திற்கு நினைத்து பயப்படுகிறதோ, எந்த உள்ளம் பாவத்தின் மன்னிப்பை நினைத்து பயப்படுகிறதோ, எந்த உள்ளம் நாளை விசாரணையிலே அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிக்க வேண்டும் என்று நினைக்கிறதோ, அந்த உள்ளங்களால் தான் இப்படியான வார்த்தைகளை சொல்ல முடியும். நீங்கள் நம்முடைய ஈமானை காட்டுவதற்காக எத்தனையோ இடங்கள், நீங்கள் ஒரு மாநாடு நடத்தி விடலாம், ஒரு பொதுக்கூட்டம் நடத்தி விடலாம், உங்களை போன்று ஆயிரக்கணக்கான மக்கள் ஏதேனும் ஒரு நிகழ்ச்சியில் நடத்தி விடலாம். அந்த நிகழ்ச்சிகள் உங்களுடைய ஈமானை காட்டி விடாது. அன்புள்ள சகோதரர்களே, நீங்கள் தனிமையை அமர்ந்து அல்லாஹ்வை புகழ்கிறீர்களே, சின்ன சின்ன வார்த்தைகள் அல்லாஹ்விடத்திலே கையெழுகிறீர்களே, அது உங்களுக்கும் இறைவனுக்குமான இறையச்சத்தை காட்டிவிடும்.
பல நேரங்களிலே அந்த மாநாடு கூட உங்களுக்கு முகஸ்துதி ஏற்படுத்தி விடலாம், உங்களுக்கு விளம்பரத்தை தந்து விடலாம். ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய சின்ன சின்ன அமல்கள் இருக்கிறதே அன்புள்ள சகோதரர்களே, அந்த வார்த்தைகள் உங்களை உங்களுடைய இறைவனிடத்திலே எங்கேயோ போய் நிறுத்திவிடும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகைக்கு பிறகு யார் சுப்ஹானல்லாஹ் 33 தடவை, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை, அல்லாஹு அக்பர் 34 தடவை. அன்புள்ள சகோதரர்களை, நீங்கள் சிந்தித்து பாருங்கள். நிஜமாக நம்முடைய உள்ளத்தில் ஈமான் நிரம்பி இருந்தால் ஒவ்வொரு கடமையான தொழுகைக்கு பிறகும் அதை யார் செய்வார்களோ ஈமான் உச்சத்திலே இருக்கிறார். நீங்கள் எண்ணி பாருங்கள், உங்களால் எண்ண முடியாது. 10 தடவைக்கு மேல் உங்களால் கவனத்தை திசை திருப்ப முடியாது. 20 தடவைக்கு மேல் உங்களால் எண்ண முடியாது. உங்களிடத்தில் ஈமான் இல்லை என்றால், உங்களிடத்தில் இறையச்சம் இல்லை என்றால், உங்களுக்கும் இறைவனுக்குமான இருக்கக்கூடிய தொடர்பு உங்களுக்கு இல்லை என்றால், உங்களால் அன்றாடம் அது போன்ற அல்லாஹ்வை புகழக்கூடிய, அல்லாஹ்வை நினைக்கக்கூடிய, அல்லாஹ்வை புகழ்ந்து பாராட்டக்கூடிய வார்த்தைகள் வெளிப்படாது. இது போன்ற நிறைய திக்ருகளை அன்றாடம் ஒன்றோடு ஒன்று கலந்த நம்முடைய வாழ்க்கையிலே கலந்த திக்ருகளாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அந்த திக்ருகள் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கும் என்று சொன்னார்கள். இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், தொழுகையை சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை எப்படி சொன்னார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டார்கள், உங்கள் வீட்டின் முன்னால் ஒரு ஆறு ஓடிக் கொண்டிருக்கிறது, அந்த ஆற்றிலே நீங்கள் 5 நேரம் குளித்தால் உங்கள் உடம்பிலே அழுக்கு இருக்குமா என்று கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், இல்லை அல்லாஹ்வுடைய தூதரே, எங்கள் உடம்பிலே அழுக்கு இருக்காது. அதுபோல்தான் தொழுகை. அந்த தொழுகையை நீங்கள் 5 நேரம் சரியான முறையிலே ஜமாத்தோடு தொழுதால் உங்கள் உடம்பிலே எப்படி அந்த ஆற்றிலே குளித்தால் அழுக்கு இருக்காதோ உங்களிடமிருந்து இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் அழிந்து போகும் என்று சொன்னார்கள். அன்புள்ள சகோதரர்களே, தொழுகை என்று சொன்னால் தொழுகையை மட்டும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லவில்லை, தொழுகைக்காக தயாராவதை சொன்னார்கள், தொழுகைக்காக செய்யக்கூடிய உழுவை சொன்னார்கள், தொழுகைக்காக பள்ளிவாசலிலே நடந்து வருவதை சொன்னார்கள், தொழுகைக்காக காத்திருப்பதை சொன்னார்கள், தொழுது விட்டு அமர்வதை சொன்னார்கள். தொழுகை மட்டும் உங்கள் பாவங்களை மன்னிக்காது. தொழுகைக்காக வீட்டிலே ஒளி செய்கிறீர்களே, ஒளி செய்யக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். தொழுகைக்காக நடந்து வருகிறீர்களே, நடந்து வரக்கூடிய ஒவ்வொரு எட்டுக்கும் அல்லாஹ் உங்கள் பாவங்களை மன்னிக்கிறார். தொழுகைக்காக காத்திருக்கிறீர்களே, பாங்கு சொல்லி இக்காமத் சொல்ல 10 நிமிடம் இருக்கிறது, தொழுகைக்காக காத்திருக்கிறீர்களே, காத்திருக்கிற காலம் எல்லாம் நீங்கள் தொழுததாகவே கருதப்படுவீர்கள். தொழுகை முடித்த பிறகு அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களுக்காக வானவர்கள் கையேந்தி, யா அல்லாஹ் இவருடைய பாவத்தை மன்னித்து விடு, இவருக்கு நன்மையை கொடு, இவருக்கு சுகலத்தை கொடு. அன்புள்ள சகோதரர்களை, எப்படிப்பட்ட வணக்கம் பாருங்கள். நிஜமாக சொல்லுகிறேன், இன்றைக்கு 5 நேரம் தொழாத முஸ்லிம்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன எச்சரிக்கை நான் நினைவுபடுத்துகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் முஸ்லிமுக்கும் காபியருக்கும் இடையே உள்ள வேறுபாடு தொழுகை என்று சொன்னார்கள். நான் கேட்கிறேன், அன்புள்ள சகோதரர்களே, இன்றைக்கு எந்த காரணத்தை சொல்லி, பொருளாதாரத்தை சொல்லி, சோம்பேறித்தனத்தை சொல்லி, ஏதேனும் ஒரு காரணங்களுக்காக சர்வ சாதாரணமாக தொழுகையை விட்டுக் கொண்டிருக்கிறோமே. கண்ணை கொடுத்தவன், காலை கொடுத்தவன், கைகளை கொடுத்தவன், உள்ளத்தை கொடுத்தவன், பொருளாதாரத்தை கொடுப்பவன் ரப்புல் ஆலமீன். வல்லாஹு கைருர் ராஸிகீன், உணவளிப்பதிலே அல்லாஹ் சிறந்தவன் இல்லையா என்று கேட்கிறானே. அன்புள்ள சகோதரர்களே, நான் கேட்கிறேன், நம்முடைய கடையிலே யாரோ ஒருவர் வேலை பார்க்கிறார், நாம் யாருக்கோ ஒருவருக்கு 10 ரூபாய் மதிப்புள்ள டீ வாங்கி தர்றோம். வீதியிலே நடந்து சென்றுகிற பொழுது 10 ரூபாய் மதிப்புள்ள ஒரு டீ வாங்கி கொடுத்ததற்காக அவரிடத்திலே சிரிப்பை எதிர்பார்க்கிறோம், அவரிடத்திலே நன்றி எதிர்பார்க்கிறோம். நான் கேட்கிறேன், அன்புள்ள சகோதரர்களே, 40 வயதை கடந்திருக்கிறோம், 50 வயசை கடந்துட்டோம், 60 வயசு கடந்து விட்டோம். மூச்சு விடக்கூடிய ஆட்களை எல்லாம் கொடுத்திருக்கிறார், கண்ணை கொடுத்திருக்கிறார், கால்களை கொடுத்திருக்கிறார், நல்ல மனைவியை கொடுத்திருக்கிறார், பிள்ளையை கொடுத்திருக்கிறார். இப்படி கொடுத்த ரப்புல் ஆலமீனுக்கு எப்படி நன்றி கெட்டு நடப்பது?
சகாபாக்களுடைய காலத்திலே அவர்கள் சொல்லுவார்கள், எங்கள் யாரெல்லாம் ஃபஜ்ருடைய ஜமாத்துடைய தொழுகையிலும் இசாவுடைய ஜமாத்துடைய தொழுகையிலும் யாரெல்லாம் கலந்து கொள்ளவில்லையோ நாங்கள் நினைப்போம் அவர் நயவஞ்சகராக இருக்கிறார், இஸ்லாத்திலே நடிப்பவராக இருப்பவரா என்று நாங்கள் நினைத்தோம். அன்புள்ள சகோதரர்களை சிந்தித்து பாருங்கள், 2 நேர தொழுகையில் ஒருவர் கலந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் நயவஞ்சகராக இருப்பாரோ என்று நாங்கள் சந்தேகப்பட்டோம் என்று சகாபாக்கள் சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாழ்க்கையிலே எப்படி தொழுகை ஒன்றோடு ஒன்று கலந்து இருந்தது, எப்படி மனம் வருகிறது. படைத்தவனுக்கு சுஜூது செய்யாமல், படைத்தவனிடத்திலே பாவ மன்னிப்பு செய்யாமல், படைத்தவனுக்கு நன்றி செலுத்தாமல் அல்லாஹ் கேட்கிறான், அலம் நஜஅல்லாஹு ஐனைன் வ லிசானஹு ஷஃபத்தைன் வ ஹதைனாஹு நஜ்தைன். 2 கண்ணை கொடுக்கலையா, நாக்கு கொடுக்கலையா, பேசக்கூடிய ஆட்களை கொடுக்கவில்லையா? பிசினஸ் பேசுறியே, அந்த நாவை கொடுத்தது யார்? அந்த பேச்சை கொடுத்தது யார்? அந்த மூளையை கொடுத்தது யார்? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இஸ்லாத்திலே அடிப்படை தொழுகைதான். நாளை மறுமையிலே நீங்கள் எவ்வளவு தர்மம் செய்திருக்கலாம், எவ்வளவு ஹஜ் செய்திருக்கலாம், எவ்வளவு உம்ரா செய்திருக்கலாம், உலகத்திலே உங்கள் மூலமாக எத்தனையோ லட்சத்திலே கோடிகளிலே நேர்வழி பெற்றிருக்கிறார். ஆனால் அல்லாஹ் நாளை மறுமையிலே எழுப்பி உங்களிடத்திலே கேட்பது, நீ தொழுதாயா என்று அல்லாஹ் கேட்பான். முதல் கேள்வி தொழுகை என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த தொழுகை நம்மை மானக்கேடான மோசமான காரியங்களில் இருந்து பாதுகாக்கும் கேடயமாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே உலகத்திலே வாழுகிற பொழுது நாம் அன்றாடம் செய்யக்கூடிய சின்ன பாவங்கள், பெரிய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் சின்ன சின்ன அமல்கள், சின்ன சின்ன திக்ருகள் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே அன்றாடம் மறந்து விடாமல் குளிக்கிறோமோ, தேநீர் அருந்துகிறோமோ, அல்லது வேலைகளுக்கு செல்லுகிற நேரத்திலே ஏதேனும் ஒரு அமல், ஏதேனும் ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருந்து கொண்டே இருக்கிறதோ, அதுபோல ஒரு சுப்ஹானல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை தொடர வேண்டும், ஒரு அல்ஹம்துலில்லாஹ் வாழ்க்கையிலே தொடர வேண்டும், ஒரு லா இலாஹ இல்லல்லாஹ் என்கிற திக்ர் நம்முடைய வாழ்க்கையிலே தொடர வேண்டும். இந்த திக்ரோடு, இந்த அமல்களோடு நம்முடைய வாழ்க்கையை தொடர்ந்தால் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நாளை மறுமையிலே வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய முதல் உரையை செய்கிறேன். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, பாவங்களை மன்னிப்பதற்காக ஏராளமான இபாதத்துகளையும் அமல்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதிலே ஒன்றை சொன்னார்கள், எந்த சபைகளில் அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றியும் பேசப்படுகிறதோ அந்த சபையிலே மலக்குகள் அமர்ந்து கொள்வார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கையேந்தி, யா அல்லாஹ், இந்த சபையிலே யாரெல்லாம் அமர்ந்திருக்கிறார்களோ அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடு, அவர்களுடைய நரகத்திலிருந்து பாதுகாத்து விடு, அவர்களுக்கு நீ சுவனத்தை கொடு என்று யார் கேட்பார்கள்? நம்மை போன்ற மனிதர்கள் அல்ல, மனிதர்களிலே நல்லடியார்கள் அல்ல, இந்த உலகத்திலே எந்த பாவமும் செய்யாத அல்லாஹ்வால் பிரத்யோகமாக படைக்கப்பட்ட, அல்லாஹ் சொன்னால் மட்டுமே செய்யக்கூடிய மலக்குகள் கேட்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அந்த அடிப்படையிலே நம்முடைய பள்ளியிலே ஒவ்வொரு மாதமும் ஈமானுடைய அமர்வு அந்த நோக்கத்தில் தான் ஏற்படுத்தப்படுகிறது. என்ன நோக்கம்? ஒரு ஈமான் உள்ள, ஒரு இறையச்சம் உள்ள சமுதாயத்தை கட்டி எழுப்பப்படணும். அந்த நோக்கத்தில் தான் ஒவ்வொரு உரைகளும் இங்கே நிகழ்த்தப்படுகிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, அந்த சபை சாதாரண சபையாக மட்டும் நினைத்து விடாதீர்கள். நீ பல பிசினஸ் பண்றோம், வேலை பண்றோம், நேரம் இல்ல, ஒரு மிக முக்கியமான வேலை, அவசரமான வேலை, அந்த வேலைனா லட்சங்கள்ல லாசு, அப்படியானவர்களுக்கு வேண்டுமானால் சில விதிவிலக்குகள் இருக்கலாம். ஆனால் ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் சின்ன சின்ன காரியங்களை தூக்கி போடுவதற்கு கூட இன்றைக்கு நமக்கு நேரம் இல்லை என்று சொன்னால், அன்புள்ள சகோதரர்களே, நம்முடைய உள்ளத்தை சீர் செய்ய வேண்டும், நம்முடைய உள்ளத்தை சரி செய்ய வேண்டும். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணையை நிற்கிற பொழுது ஒருவேளை நாம் அமர்ந்திருக்கிற அந்த சபை
நம்முடைய பாவங்களுக்கு மன்னிக்கப்படக்கூடிய சபையாக இருந்திருக்கலாம். ஏனென்று கேட்டால் அந்த மலக்குகள் கேட்கிறார்கள், அந்த சபையிலே அதன் பாதை வழியாக ஒரு பாவி நடந்து சென்றான், அவன் போகின்ற வழியிலே சரி அந்த சபையில ஏதோ சொல்லுகிறார்கள் என்று கேட்பதற்காக எந்த நோக்கமும் இல்லாமல் அந்த சபையிலே வந்து அமர்ந்து கொண்டான். அவர் குறித்து மலக்குகள் அல்லாஹ்விடத்தில் கேட்டார்கள், யா அல்லாஹ், இவன் எந்த நோக்கத்தும் குறித்து வரவில்லை, அதன் வழியாக நடந்து வந்து அமர்ந்து கொண்டான், இவரை பற்றி நாங்கள் இவருக்கு என்ன நன்மைகளை எழுத என்று சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அவருடைய எல்லா பாவங்களையும் மன்னித்ததாக நீங்கள் எழுதி விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இது போன்ற மஹல்லா, இது போன்ற கட்டமைப்பு என்பது மிகப்பெரிய ஆச்சரியம். எத்தனையோ ஊர்களிலே பார்க்கிறோம், பள்ளிவாசல் இருக்கும், விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில பேர்கள் இருப்பார்கள். அவர்கள் இது போன்ற அமர்வுகளை ஏற்படுத்த முடியாது, இது போன்ற சிறந்த தாயிக்களை அழைக்க முடியாது, இது போன்ற கட்டமைப்பை உருவாக்க முடியாது, மிக பலகீனமான நிலையிலே இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற மிகப்பெரிய அருள் என்ன தெரியுமா? ஒரு கட்டமைப்பை கொடுத்தது, ஒரு ஈமானிய சகோதரத்துவத்தை கொடுத்தது, ஒரு ஈமானிய சகோதரர்களால் ஒரு மணி நேர அமர்வை உருவாக்கி கொடுப்பது என்பதே ஒரு மிகப்பெரிய அருள் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் மட்டுமல்ல, இந்த மஹல்லாவிலே ஒரு 200 நபர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு நபருக்கு 2 பேரை அழைத்தால் போதும், இந்த பள்ளிவாசல் நிரம்பி வழியும், அல்லாஹ்வுடைய அருள் நிரம்பி வழியும். எந்த அளவுக்கு என்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் ஒருவருக்கு நேர்வழி காட்டுவது என்பது அல்லாஹ்வுடைய பாதையிலே சிவப்பு ஒட்டகங்களை விட சிறப்புக்குரியது என்று சொன்னார்கள். நான் ஒருவரை அழைத்து வந்து அந்த அமர்வின் மூலமாக நேர்வழி பெற்றால், நான் அழைத்து வந்த அந்த நபர் தொழுதார், நோன்பு வைத்தார், இறையச்சத்தை அதிகப்படுத்தினார், அவருக்கு அல்லாஹ் என்ன நன்மைகளை எழுதுவானோ அவரை அழைத்து வந்த எனக்கும் அந்த நன்மைகளை எழுதுவார்கள் என்கிற செய்திகளை பார்க்கிறோம். எனவே இது போன்ற இன்னும் அதிகமான அமர்வுகளை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னால், ஒரு ஈமானுடைய கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் அதிகமான உங்களுடைய ஆர்வமும் உங்களுடைய இறையச்சமும் தான் இது போன்ற இன்னும் அதிகமான மக்களை குழும செய்யும். எனவே வரக்கூடிய சகோதரர்கள், நீங்கள் மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தினரும் அல்லாஹ் சொன்னதை போன்று யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்கள் மனைவி, உங்கள் பிள்ளை, உங்கள் நண்பர், உங்கள் அண்ணன், உங்கள் தம்பி, உங்கள் சகோதரன், உங்கள் சகோதரி, உங்கள் குடும்பத்தார் அத்தனை பேரையும் நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறானே, அந்த நரகத்திலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இது போன்ற சபைகள் உருவாக்கப்படுகிறது. எனவே நம் குடும்பம் சகிதமாக இது போன்ற ஈமானிய அமர்வை பயன்படுத்தி அதன் மூலமாக இறையச்சம் பெற்று நாளை மறுமையிலே நன்மை அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள வேண்டும். அதே போல மருத்துவ உதவிக்காக ஒரு சகோதரர் வந்திருக்கிறார். அவர் மிக மோசமான சுகர் என்ற நோயிலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அவருடைய நிலை மிகவும் மோசமான ஒரு நிலையாக இருக்கிறது. நம்முடைய பள்ளி நிர்வாகம் அவரை பொறுப்பெடுத்து இன்றைய இஷாவுக்குள் அவருக்கு எவ்வளவு தொகை அல்லாஹ்வுடைய பாதையிலே கிடைக்கிறதோ அந்த தொகையை முழுவதுமாக அந்த சகோதரர் கொடுப்பது என்று திட்டமிட்டு இருக்கிறார்கள். எனவே வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் அவர் குடும்பத்தில் ஒருவராக, இஸ்லாத்தில் ஒருவராக, நம்மில் சகோதரர்களாக நினைத்து அவருக்கு அதிகமாக அல்லாஹ்வுடைய பாதையிலே தான தர்மங்களை செய்யும்படி கேட்டுக்கொண்டு நாளை மறுமையிலே அதன் மூலமாக வெற்றி அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னை மாக்கி அருள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை